மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தாங்க. இருந்தாலும் உங்களை போட்டு அவர் புரட்டி எடுத்துட்டாருங்க. 2017ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் பட்ட அவஸ்தைகளை எல்லாம் வார்த்தைகளால் நாம் சொல்ல முடியாதுங்க. மெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்தளவுக்கு எதையோ சகித்து கொண்டு, எத்தனையோ அவமானங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு, எத்தனையோ பண இழப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு எவ்வளவோ நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்கங்க. இப்போ எப்படியெல்லாம் இந்த சனி பகவான் ஆட்டி படைச்சாரோ அப்படியெல்லாம் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து எல்லா வகையிலுமே இனிமேல் வெற்றியை தரப்போகிறாருங்க. முடிசூட்டக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இனிமேல் உங்களுக்கு மரியாதை கூடும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரைன்னு வீட்டையே ஒரு மெடிக்கல் ஷாப்பாக மாற்றி வச்சுருந்தீங்கல்ல, அந்த நிலைமை இனிமேல் மாறும். எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. இனிமேல் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி சாதாரணமாக ஒய்ஃபுக்கிட்ட பேச போனாலே அது சண்டையில் போய் முடிஞ்சதில்லை. கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஒரு பனிப்போர் இருந்தது இல்லைங்களா? அதெல்லாம் இனிமேல் மாறுங்க. வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சில நேரங்களில் யோசிச்சுக்கிட்டு வெளியில் சுற்றிட்டு எல்லாரும் தூங்கின பிறகு போகலாங்கிற முடிவுக்கெல்லாம் வந்தீங்கள்ல, அந்த நிலைமை இனிமேல் மாறி எப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் இனிமேல் ஒரு அன்பான சூழ்நிலை உருவாகுங்க. ஒரு அரவணைப்பு, ஒரு உண்மையான பாசம், ஒருவருக்கொருவர் புரிதல், அதெல்லாமே இனிமேல் அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டை அடமானம் வச்சு, நகைகளெல்லாம் அடமானம் வச்சுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. ஏதாவது ஒரு கல்யாண காட்சின்னு போகலான்னு யோசிக்கும்போது கூட நகை நட்டு இல்லையே, எதை போட்டுட்டு போகிறது, சாதிசனம் சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ தெரியலையேன்னு சில முக்கியமான கல்யாணம் கிரகப்பிரவேசம் போகாமல் அப்படியே மூலையில் முடங்கி கிடந்தீங்களே, அந்த நிலைமை மாறி அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுத்து அழகாக அணிந்து கொண்டு முக்கிய விழாக்களில் இனிமேல் நீங்கள் முதல் மரியாதையோடு கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தகராறு, வேலையாட்களால் பிரச்சனை, யாருமே நம்மளை புரிஞ்சுக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கொண்டு தவித்து கொண்டு இருந்தீங்கல்ல, அந்த நிலைமை மாறும். கடையை நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல இடத்துக்கு, சொந்த இடத்துக்கு கூட கடையை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திடீர் லாபம் வியாபாரத்தில் வரும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு வர்ற வாடிக்கையாளர்களையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய நல்ல வேலையாட்கள் இனிமேல் உங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலெல்லாம் நீங்கள் ஓரங்கட்டப்பட்டீங்க. சில முக்கியமான ஃபங்க்ஷன், அதாவது ஆஃபீஸில் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை யாருமே கண்டுக்கலை. நீங்கள் மேடைக்கு முன்னால் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே உங்களை அப்படியே மறைச்சி வச்சுருந்தாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ சோகங்களை தாங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. அதே மாதிரி சொந்த ஊரில் கூட யாரும் மதிக்கலை, சொந்த பந்தங்களும் மதிக்கலை, சொந்த பிள்ளைங்களும் மதிக்கலை, கூட பிறந்தவங்களும் மதிக்கலை. அந்த நிலைமை மாறி எல்லாரையும் இனிமேல் மதிப்பாங்க. அழகு, இளமை இனிமேல் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புது நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரமும் அமோகமாக இருக்கும். இனிமேல் அரசாங்கத்தால் இருந்து வந்த தொந்தரவுகள், கோர்ட்டு கேஸு, அதெல்லாம் இனிமேல் சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி தப்பாக உங்களை பேசினவங்க எல்லாமே ஓடி இனிமேல் மன்னிச்சிங்க, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இனிமேல் இருக்குது. ஓட்ட வண்டியை வச்சுட்டு ஏதோ காலத்தை உருட்டிட்டு இருந்தீங்கள்ல, கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதனால் எல்லா வகையிலுமே இனிமேல் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஏழரைச்சனி விடுதலை அடைந்து விட்டதுனால இனிமேல் உங்களுக்கு எல்லாமே கூடி வருங்க. மக்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக இனிமேல் நீங்கள் உருவெடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்கே போனாலும் இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு
குருமந்தூர், அதாவது குருமந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தில் அந்த குருமந்தூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கேயும் வந்து திருநள்ளாறு சனீஸ்வரர் மாதிரி ஒரு சனீஸ்வர பகவான் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வாங்க. எப்படி திருநள்ளாறில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு பூஜைகள் செய்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் செய்கிறாங்க. அதில் ஒரு முறை போய் வாங்க. பார்வையற்றவர்களுக்கு முகக்கண்ணாடி, மூக்கு கண்ணாடி வாங்கி தர்றது, அது மாதிரி பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மேலே மேலே உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.